Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் கட்லெட். ஓட்ஸும் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யற இந்த கட்லெட் ரொம்ப கிரன்ச்சியா கிறிஸ்பியா வரும். நான் 2 முறையில காமிச்சிருக்கேன். ஷாலோ ஃப்ரையும் டீப் ஃப்ரையும் நம்ம இந்த கட்லெட் செய்யலாம். இதுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்த்து செய்யலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். ரொம்ப ஃபுல்லா வேக வைக்காம ஒரு 90% வெந்தா போதும். அது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சுன்னா அந்த கட்லெட்ஸ்ல ஈரம் இருக்கும். ஸோ கூடிய மட்டும் நம்ம ஈரம் இல்லாம உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்க்கலாம். நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்கிட்டா அப்படியே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கறதானா கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கின குடமிளகா, அப்புறம் இப்போ நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கிறது, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா க்ரஷ் பண்ணது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், ரோஸ்டட் ஜீரா பவுடர், அப்புறம் தனியா பவுடர். இதெல்லாம் வீட்டில் பொடிச்சதுனால நீங்கள் கொஞ்சம் சேர்த்தா கூட நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுக்கு. தென் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், அதாவது ப்ரெட்டை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கூட ஓட்ஸ் பவுடர், தட் இஸ் ஓட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எப்பவும் வச்சுருப்பேன். ஸோ தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஓட்ஸ் இல்லைன்னா அவலை கூட நீங்கள் பொடிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது, அவல் ஆர் ஓட்ஸ் சேர்க்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பைண்டாகவும் ஆகும், நல்லா ட்ரையாகவும் வரும். ஸோ உள்ளே வேகும்போது சொசோதன்னு இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிடிக்கிற மாதிரி இப்படி வரணும். அது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அது வெங்காயத்தில் உள்ள ஈரம், இந்த வெஜிடபிள்ஸில் உள்ள ஈரம்லாம் சேர்த்து நமக்கு கட்லெட் செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பட் புதினா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவர், அதனால் என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா எப்போ வேணும்னாலும் நீங்கள் கட்லெட் செஞ்சுக்கலாம். உடனே செய்யணுன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பைண்ட் ஆகலைன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை ரைஸ் ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து தட்டி நம்ம ரவுண்டாகவும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் முதல்ல இதில் ஹார்ட் ஷேப் உள்ள குக்கி கட்டர் வச்சிருக்கேன். அந்த குக்கி கட்டரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது முள்ள அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து ஜென்டலாக அதை எடுத்து வச்சிடணும். அப்படியே வெஜிடபிள்ஸும் இது மாதிரி கட்லெட்டாக செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் ஆகாது, கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம இந்த கட்லெட் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும், நல்லா சூடானாதான் கட்லெட்
எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். ஸோ நிதானமாக அந்த செஞ்சு வச்ச கட்லெட்ஸ் அதில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக ஆறுது வரைக்கும் முதல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸில் அது நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை லஞ்சுக்கு கூட இது பரிமாறலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்லரி பண்ணியிருக்கேன். தட் இஸ் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மைதா மாவு தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுட்டு அதுலேயும் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸு ஃப்ரெஷ் பிரெட் இருந்தால் கூட மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ரஸ்க் பவுடர் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லா பாகமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு நிதானமாக அந்த கட்லெட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் எல்லா கட்லெட்ஸும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வடியறதுக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் ஏதாவது எண்ணெய் இருந்தால் கூட அதில் அது வடிஞ்சிடும். இது ஆறினா கூட ரொம்ப டேஸ்டியான ஒரு கட்லெட். ஸோ நிச்சயமாக இந்த கட்லெட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக விருப்பப்படுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.